சார் எப்படி இருக்கீங்க? ஸோ ஏன் நான் நினைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹவு டு டவுன்லோட் விண்டோஸ் 11. ஸோ வந்து அதை பற்றி தான் கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈஸியாக எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் தென் வந்து இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட் என்னன்னா ஹவு டு டவுன்லோட் வித்தவுட் TPM and Secure boot. ஸோ வந்து அதான் இதோட மெயின் பாயிண்ட். ஸோ வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டர்லைன் த ஸ்டேட்மெண்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் செக்யூர் பூட் அண்ட் TPM. ஸோ வந்து 2.0. ஸோ எதுவுமே தேவையில்லை. ஸோ வந்து அதை எப்படி நம்ம பைபாஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இது வந்து லைஃப் டைம். ஸோ வந்து மைக்ரோசாஃப்டே நினச்சாலும் நம்ம பைபாஸ் பண்ண வந்து தடுக்க முடியாது. ஸோ ஓகே. ஸோ வந்து நம்ம இனிமேல் வந்து டவுன்லோட் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு டெலிகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ வந்து அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் தான் நம்மளோட இதுவுமே வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோட ISO ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா அது எப்படி டவுன்லோட லிங்க்குமே அதில் தான் வந்து இருக்கும். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது நான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். அது முக்கியமாக எப்படி பைபாஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதான் சொல்ல போகிறோம். ஸோ நம்ம எதுவுமே இதில் வந்து VMwareலையோ இல்லை எதுலேயுமே நம்ம வந்து பண்ண போகிறோம். இல்லை VMwareலையோ விர்ச்சுவல் பாக்ஸில் ஒரிஜினல் பிசியில் பூட் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ வந்து ஓகே. ஸோ வந்து நம்ம வந்து வித்தவுட் ஃபார் டாக்கிங்கில் செடி இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் நான் அதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலுக்கு. அதே இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் PC வச்சுருக்கிறாங்க, அவங்களும் Windows 11 அப்கிரேட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும். ஸோ ஓகே. ஸோ வித்தவுட் ஃபார் டாக்கிங் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஓகே. ஸோ நான் வந்து டெலிகிராமில் கொடுத்த லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணினா ஸோ கடைசியில் வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 மல்டிபிள் எடிஷன்ஸ் கொடுத்துட்டு இங்கிலீஷ் யூனிட் ஸ்டேட்ஸ் கொடுத்துக்கோங்க. தென் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூ பண்ணோன்னா 64 பிட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ISO ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி இந்த ரூஃபர்ஸ் வழியாக புட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஓகே. ஸோ வந்து இப்போ வந்து நான் வந்து என்னோட பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதான் USBன்னு இருக்குது. ஸோ அதை வந்து ஃபார்மேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஃபார்மேஷன் வந்து ஓகே கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே. ஸோ வந்து ஃபார்மேஷன் வந்து கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரூஃபர்ஸுங்கிற அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ரூஃபர்ஸுங்கிற ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன் தான். ஸோ வந்து ஈஸியாக வந்து நீங்கள் டவுன்லோட் சும்மா ரூஃபர்ஸ் டவுன்லோட் அப்படின்னு நெட்டில் கூகுளில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே பண்ணி டவுன்லோட் ஆயிரும். ஸோ வந்து அதை கிளிக் பண்ணி எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து இதில் வந்து எஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பென்ட்ரைவ் வந்து காட்டு. ஸோ வந்து இதுக்கு வந்து நான் வந்து செலக்ட் ISO 1 கொடுத்து Windows 11 ISO 1 டவுன்லோட் பண்ணோம்ல. ஸோ அது வந்து நான் கொடுத்து இந்த எல்லா ஃபார்மேட்டையும் அப்படியே நீங்கள் வந்து விட்டுருங்க. இது எதுவும் மாற்றலாம் நீங்கள் எதுவும் தேவையில்லை. ஸோ வந்து அப்படியே வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ ஸ்டார்ட் ஆனோன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகி காப்பியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து இட்ஸ் டேக் upon to your PC speed and RAM processor எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இது வந்து எவ்வளோ ஸ்பீட் ஆகுதுன்னு அதை தான் பொறுத்து இருக்குது. ஸோ வந்து என்னோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து Windows 10 ISO இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 ISO இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா Windows 10லேயும் சரி Windows 11 சரி எதுலேயுமே சோர்ஸஸ் ஃபைலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 install.wim அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபைல் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபைல் தான் நம்மளோட முக்கியமான ஃபைல். ஸோ Windows 10ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த install.wimங்கிற ஃபைலை மட்டும் டீசெலக்ட் பண்ணிட்டு மிச்சம் எல்லா ஃபைலையும் காப்பி பண்ணி Windows 11 ISOவில் சோர்சஸ் ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துமே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ வந்து பேஸ்ட் பண்ணோன்னா வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ வந்து இப்போ வந்து பேஸ்டிங் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது. ஏன் நம்ம பண்ணுறோம்னா TPM and Secure boot வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது ரெண்டையுமே வந்து கிராக் பண்ணி உள்ளே போகிறதுக்காக. ஸோ வந்து எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க install.winங்கிற ஃபைலை தவிர மிச்சம் எல்லாத்தையும் காப்பி பண்ணி Windows 11 ஃபோல்டரில் வந்து பேஸ்ட் பண்ணணும். சோர்சஸ் ஃபோல்டரில் இந்த Windows 10 சோர்சஸ் ஃபோல்டரில் install.winனை தவிர மிச்சம் எல்லாத்தையும் காப்பி பண்ணி Windows 11 ISO ஃபைலில் இருக்கிற சோர்சஸ் ஃபோல்டரில் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ வந்து நான் வந்து அப்புறமே வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பூட் மெனுக்கு ப்ரெஸ் பண்ணி இதை நம்ம உங்களோட பென்ட்ரைவ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து செலக்ட் பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போக வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து உள்ளே போக ஆரம்பிச்சோன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோடிங் ஸ்க்ரீனாக வரும். ஸோ வந்து நம்ம இந்த பைபாஸ் பண்ணுறது இதோட முக்கியமான ஒரு பார்ட்டு. ஸோ பைபாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ வந்து அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் கொடுக்கணும். ஸோ வந்து இதில் வந்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ வந்து அடுத்து வந்து இன்ஸ்டாலுங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க. செட்டப் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தா வரும். ஸோ வந்து இதில் வந்து ஐ டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட் கீ அப்படிங்கிறது வந்து கொடுத்துருங்க. ஸோ அது வந்து இங்கே நிறைய எடிஷன்ஸ் காட்டும். நான் வந்து Windows 11 Pro இன்ஸ்டால் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து என்ன எடிஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வேணால் இதை படித்து பார்த்துக்கலாம். இல்லாட்டி அப்படியே வந்து கூட அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு விட்டுலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் அண்ட் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஸோ
ஸோ வந்து நீங்கள் எங்கே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இது. ஸோ வந்து நீங்கள் வேணால் ரெக்கமெண்டட் கொடுத்துக்கலாம், கஸ்டமும் கொடுத்துக்கலாம், அப்பான் டு யுவர் விஷ். நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் கொடுத்து தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். பிகாஸ் ஏன்னா எனக்கு எஸ்எஸ்டியில் இன்ஸ்டால் ஆகணும். ஸோ கஸ்டம் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒரு இது இருக்கும். ஸோ வந்து அந்த எஸ்எஸ்டியை கிளிக் பண்ணி நீங்கள் வேணாலும் ஃபார்மேட் பண்ணிக்கலாம், அந்த டிஸ்க்கும் வேணாலும். பட் நான் ஃபார்மேட் பண்ணல. ஸோ ஃபார்மேட் பண்ணாமல் அப்படியே வந்து நெக்ஸ்ட் கொடுத்து ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து ஓகே வந்து கொடுத்துடலாம். ஸோ வந்து நீங்கள் ஓகே கொடுத்தோன்னா வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ வந்து இன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஏகப்பட்ட தர பிசி வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து விட்டுருங்க. ஸோ வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் வந்து டிக் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ ஓகே, ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வரும். ஸோ வந்து அந்த ரீஸ்டார்ட் வந்து ஆகட்டும் வந்து. ஸோ வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிசி வந்து ரீஸ்டார்ட் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து ரீஸ்டார்ட் ஆனால் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து விண்டோஸ் 7 வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ வந்து விண்டோஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆகிற வரைக்கும். ஸோ வந்து ஜிகாபைட் அல்ட்ரா டியூரபிள் அப்புறமேட்டு வந்து ஸ்கேனிங் அண்ட் ப்ரிப்பேரிங் சி டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் எதுவுமே சூஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்படியே விட்டுருங்க. ஸோ வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அதுவே ஆட்டோ செலக்ட் ஆகி வரும். ஸோ வந்து இப்போ வந்து விண்டோஸ் 11 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கெட்டிங் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் வந்து லோடாக வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ ஓகே, அப்புறமே வந்து கெட்டிங் ரெடின்னு வந்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ஒரே கவர்மெண்ட்டு ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து ரீஸ்டார்ட் ஆனோன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ வந்து ஓப்பன் ஆனோன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து விண்டோஸ் 7ஓட செட்டப் வந்து முடிஞ்சிடும். ஸோ வந்து அடுத்து வந்து நீங்கள் கான்ஃபிகர் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து சும்மா யார் யூஸ் பண்ண போகிறா, அவங்களோட பாஸ்வேர்டு என்ன, ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன கான்ஃபிகரேஷன்ஸ் தான் வந்து வரும். ஸோ வந்து ஜஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லோட் ஆகுதா. ஸோ எஸ்கை ஸோ வந்து விண்டோஸ்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சுங்கிறது வந்து அர்த்தம். ஸோ வந்து ஸோ வந்து விண்டோஸ் 7 வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்திஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து நம்மளோட இந்தியா வந்து வேர் யூ ஆர் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரி ஆர் ரீஜனுக்கு வந்து ஸோ வந்து இந்தியா அப்படிங்கிற வந்து நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நான் வந்து இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இந்தியா இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஸோ வந்து ஓகே கொடுத்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த கீபோர்டு வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும். நம்ம வந்து இங்கிலீஷ்னு தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ வந்து நீங்கள் யூஎஸ்னும் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து டியூ யூ வாண்ட் டு ஆட் அ செகண்டரி கீபோர்ட் நோன்னு சொல்லி ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸோ வந்து கனெக்ட் டு த நெட்ஒர்க்குன்னு காட்டும். நான் வந்து நோ கொடுத்துட்றேன். ஸோ வந்து அடுத்து வந்து கனெக்ட் குவிக்லி டு கெட் ஸ்டார்டட்னு வரும். ஸோ வந்து இதுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து நோ வந்து கண்டினியூ அப்படிங்கிறத வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ வந்து ஹூ இஸ் கோயிங் டு யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோட நேம்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து கொடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு திருப்பி ரீடைப் பண்ண சொல்லும் பாஸ்வேர்டை. ஸோ வந்து ரீடைப் வந்து பண்ணிடுங்க பாஸ்வேர்டை. ஸோ ரீடைப் பண்ணும்போது ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்திருக்கும் போல். ஸோ வந்து இதை மாற்றி டைப் பண்ணிட்டா போல், அதனால் திருப்பி ரீடைப் பண்ண சொல்லுது. ஸோ வந்து நான் வந்து ஓகே இப்போ வந்து திருப்பி நம்ம ஃப்ரெஷ் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு திருப்பி வந்து நம்ம வந்து அதை அப்படியே கரெக்டாக பேசணும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போயிடும். ஸோ வந்து அடுத்து வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த Q&A மாதிரி கேட்கும். ஸோ வந்து இது வந்து நான் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தா முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவசி செட்டிங்ஸ்லாம் கேட்கும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஆன் பண்ணிட்டு வந்து பார்த்தா நான் வந்து நெக்ஸ்ட்டு அக்செப்ட் வந்து கொடுத்துட்றேன். ஸோ வந்து அடுத்து வந்து பார்த்தா ஜஸ்ட் வந்து இந்த ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ வந்து எஸ் கை ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு. ஸோ getting things ready for you அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும். ஸோ this may take a few minutes, don't turn off your PC அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ வந்து எல்லாமே வந்து பார்த்தா வந்து விண்டோஸ்
11 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிரும். நான் வந்து இப்போ எண்டிங் கார்டு போட்டு முடிக்கிறேன். ஓகே, ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய ஹவு டு இன்ஸ்டாலிங் வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம், கேம்ஸ் ஆப்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து போட்டுருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, ஸோ வந்து இதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் உங்களோட டிபிஎம்மோ இல்லை செக்யூர் பூட்டோ இல்லை பிக்ஸில் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ விண்டோஸ் 11. ஸோ ஓகே, ஸோ வந்து உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் until that it's signing out from Arjun Annamalai. டாடா, பாய், நன்றி, வணக்கம்.